ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள கத்து தந்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் இருக்கிற இடத்துல நாம் அப்படியே தலைமை தாழ்த்தி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஜீவனுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, மரித்தவர்களிலிருந்து உயிர்த்தெழுந்த முதல் பலனான கர்த்தாவே, இந்த கால வேளைக்காய் நன்றி. இந்த ஆராதனை ஆசீர்வதியும். பாடுகிற பாடல்கள், கேட்கிற சத்திய வசனங்கள், ஆராதனைகள் எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கிருபை தாரும். வந்த எல்லாரும் மேலும் கிருபை இருப்பதாக. ஆராதனை தொடக்க முதல் முடிவு வரையிலும் பரிசுத்த கரம் கூட இருக்கட்டும். துதிகன மகிமையாக கர்த்தர் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்ற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நல்ல கால வேளையிலே மறுபடியும் கர்த்தரை பாடி ஆராதித்து அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வார் போதுகிறே என்று கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை வரவேற்று பாடி
அவர் நாமத்தை உயர்த்துவோம். தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக சேர்ந்து பாடுவோம். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கண்கள் அளவு போதாதையா, முழங்கள் அளவு போதாதையா, கண்கள் அளவு போதாதையா, முழங்கள் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. கரவேற்றி வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய். கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய். இவைகள் எல்லாம் மருந்தாகணும், இவைகள் எல்லாம் மருந்தாகணும். கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். ஆமே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக. நல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், போதுமானவரே உம்மை துதிக்கிறோம். நல்ல மேய்ப்பனே, தன்னுடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவரே, கர்த்தாவே, சிங்க கவிலே தேவ கரம் நம்முடைய பிள்ளைகளோடு கூர்ந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி எல்லாம் சொல்லப்படும். ஹல்லேலூயா. நீர் அநாதைகளின் தேவன், விதவைகளின் தேவன், நீ திக்கற்ற பிள்ளைகளின் தேவன், ஆறுதலின் தேவனாய் இருக்கிறபடிக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையில உம்மை நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. ஜெபத்தை கேட்கிறவரே, ஆராதிக்கிறவருக்கு விடுதலையும் சமாதானத்தை அருளுகிறவரை நாம் உம்மை துதிக்கிறோம்.
நல்ல வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம். இந்த காலையிலே கடந்த நாள் முழுவதும் நமக்கு கொடுத்த நல்ல உதவிகளுக்காக, எல்லா கிருபைகளுக்காக, எல்லா நன்மைகளுக்காக, எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, எல்லா விதமான உதவிகளுக்காக, நன்றிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லி எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லை, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லை, தந்தை தாயிலும் மேலானவர், தாங்கி என்றும் நம்மை சுமப்பவர், தந்தை தாயிலும் மேலானவர், தாங்கி என்றும் நம்மை சுமப்பவர். காலமல்ல கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே, காலமல்ல கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே, கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே, கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. தாய் மறந்தாலும் நீ மறுப்பதில்லை, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லை. இந்த காலையில் விசுவாசத்தோடு சொல்லுவோம், இந்த வாரத்தில் உங்களை மட்டும் நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை நம்பி வந்த ஒருவரை நீ கைவிட்டதில்லை அப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் உம்மை தேடி வந்தார்கள். அவர்களை கர்த்தர் பாதுகாத்து அவர்களை விசுவாசத்தின் வீடாக இருக்கிற அந்த கானான் தேசத்துக்குள்ள கொண்டு வந்தது போல இந்த வாரத்துல எங்களுடைய அப்பங்களை தண்ணீரை ஆசீர்வதிப்பீராக, வியாதிகளை எங்களை விட்டு நீக்குவீராக. நான் உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்களை பலப்படுத்துவீராக, தேவையான நன்மைகளை தருவீராக. இந்த வாரத்தில் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி பழக்க வேண்டும், கர்த்தாவே எல்லாவற்றையும் கற்றுத் தாரும். பக்தரை போல நடக்க சொல்லி தாரும் ஆண்டவரே, நடக்க சொல்லி தாரும் ஆண்டவரே. இருள் நிறைந்த உலகம் இது அப்பா, துன்பம் என்னை நெருக்கும் பொழுது நீ நடக்க சொல்லி தாரும் என்று சொல்லி அவர் பாதத்தில் ஒப்புக்கொள்கிறோம். சர்வவல்லமையுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த வாரத்தில் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதிகளை எங்களை குணப்படுத்தி நன்மையும் கிருபையும் தொடர கிருபை தாரும். துதிகன மகிமையாகவும் கர்த்தர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். மறுபடியும் ஓர் உயிர்த்தெழுதலின் நாளிலே தேவ வார்த்தையாக உங்களோடு நிற்பதிலே மிகுந்த சந்தோஷம் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவரை கர்த்தர் விசேஷ விதமாக ஆசீர்வதிப்பார் என்று மனமாற வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முடிய உள்ள திருவசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. கண்களை மூடுவோம், செபிப்போம். பரமபிதாவே, மனோகரமான இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதியது ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் வாசித்து கேட்ட உம்முடைய வார்த்தைக்காக நன்றி.
இதில் அடங்கி இருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு விளம்பி தாரும். கேட்கிற தம்முடைய பிள்ளைகள் விடுதலையோடு சமாதானத்தோடு இந்த வாரத்தில் தேவ பலனை பெற்று வாழ கிருபை தாரும். ஜெபத்தை கேட்டமைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சந்தோஷத்தோட மனமகிழ்ச்சியோட நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். 10 கன்னிகைகள் என்ற தலைப்பிலே நான் இன்றைக்கு தேவ வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு வர ஆசைப்படுகிறேன். ஒரு தாயார் ஒரு நாளிலே மார்க்கெட்டுக்கு தன்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை பொருட்களை வாங்குவதற்கு புறப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் போன பொழுது பலவிதமான பழங்களை மார்க்கெட்டில் பார்த்தார்கள். அப்பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய கணவனுக்காகவும் 10 ஆரஞ்சை வாங்கினார்கள். வெளியிலே பார்ப்பதற்கு அது ரொம்ப அழகாக இருந்தது. அதை பணம் கொடுத்து வாங்கி தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் 9 பேர் அடங்கின பிள்ளைகள், தகப்பனையும் சேர்த்து 11 பேர். ஆக அவர்கள் வாங்கின பழம் 10ஆக இருந்தது. வீட்டிலே அவர்கள் அந்த பழத்தை கொண்டு வந்து தன்னுடைய 9 மக்களுக்கும் தன்னுடைய கணவனுக்கும் அதை பங்கிட்டு கொடுத்தார்கள். அப்படி பங்கிட்டு கொடுத்த பொழுது அவர்கள் கடையில வாங்கின அந்த பழம் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. ஆனால் 10ஐயும் தங்கள் பிள்ளைகளுக்கும் தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்த பொழுது 5 கெட்டதாக அழுகினதாக காணப்பட்டது. அது யாருடைய வீட்டில் நிகழ்ந்ததென்றால் அது என்னுடைய சொந்த வீட்டில் என்னுடைய தாயார் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை தான் இன்றைக்கு நான் சொன்னேன். இந்த காலை வேளையிலே பரிசுத்த வேதாகமம் திருமணத்தோடு இந்த வேதாகமம் தொடங்குகிறது. ஒரு ஆதாமினுடைய திருமணத்தோடு இந்த பரிசுத்த வேதாகமம் தொடங்குகிறது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய ஒரு விவாகத்தோடு அல்லது திருமணத்தோடு இந்த பரிசுத்த வேதாகமம் நிறைவடைகிறது. இதனுடைய விளக்கத்தை நான் பின்பகுதியிலே நான் உங்களுக்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். பொதுவாக மேற்கத்திய நாடுகளில் விவாகங்கள் எப்படி நடக்கும் என்றால் நதியோரங்களில் தான் விவாகங்கள் நடந்து வந்ததென்று நாம் திருவசனத்தையும் மேற்கத்திய நாடுகளினுடைய கலாச்சாரத்தை படிக்கும் பொழுது நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பொதுவாக விவாகம் பெண் வீட்டார் வீட்டில்தான் விவாகம் நடக்கும் என்று நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி ஒரு கன்னிகையாக இருப்பாள் என்றால், கன்னிகை என்றால் புருஷனை அறியாதவள் என்று அர்த்தமாம். அப்படியாக இந்த கன்னிகைக்கு ஒரு விவாக ஆயத்தமாய் திருமணம் ஆவதற்கு 7 நாட்கள் எடுப்பார்களாம். அப்ப 7 நாட்களும் ஒவ்வொரு நாட்களிலும் விதவிதமான ஆகாரங்கள், ஆடல் பாடல் நடனங்கள் நடைபெறும். அப்படி ஒரு விதவையானால் அவளுக்கு 3 நாள் இந்த பெரிய பண்டிகையை போல இந்த காரியங்கள், ஆடல் பாடல் நடனங்கள் நடக்கும். அப்படி இந்த விவாகத்திற்கு மணவாளன் தன்னுடைய வீட்டை விட்டு மணவாட்டினுடைய வீட்டுக்கு போகும் பொழுது அந்த விவாகம் முடிந்து அந்த விவாகத்திற்கு பின்னாக ராத்திரியில்தான் இவர்கள் மணவாளனுடைய வீட்டுக்கு வருவார்கள். அது அவளுடைய பாரம்பரிய கலாச்சாரமாக இருந்ததென்று நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆதலால் அந்த மணவாளன் வரும் பொழுதுதான் ஆரவாரமும் மேளதாள வாத்தியங்களும் அந்த ராத்திரியிலே தொனிக்கும்.
அப்படிதான் இந்த மணவாளனும் மணவாட்டியும் இந்த வீட்டிற்கு வந்து விட்டார்கள் என்று அக்கப்பக்கத்தில் உள்ள ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள் என்ற ஒரு மேற்கத்திய கலாச்சாரத்தை பார்க்கிறோம். இதோடு தொடர்புடைய இந்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உண்மையான காரியத்தை தான் இன்றைக்கும் நாம் வாசித்து கேட்டோம். அதனுடைய 1ஆம் வசனம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு மணவாளனோடு கூட புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் என்கிற இந்த உலக வாழ்க்கை இது அனுத்தியமானது, இது நிரந்தரம் அல்ல. ஸ்திரீனுடைய இடத்துல பிறந்தவனுடைய ஆயுசு நாட்கள் குறுகினது என்று நாம் திருவசனத்திலே பார்க்கிறோம். நீங்கள் கீழானவைகளை அல்ல, நீங்கள் மேலானவைகளை நாடுங்கள் என்று பரிசுத்த வேதாகமம் நம்மை படிப்பிக்கிறது. ஆதலால் பரலோக ராஜ்யத்திற்கு ஒரு பெரிய காரியத்தை இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தினுடைய முன் பகுதி சொல்லுகிறது. இது 10 கன்னிகைகள், தீவட்டியை கொண்டு புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு பரலோகம் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யத்திலே நாம் எல்லாரும் பிரவேசித்துக் கொள்ள முடியாது. அந்த பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் சில நிபந்தனைகளை, சில ஒழுங்குகளை வேதாகமத்திலே கர்த்தர் படிப்பித்து வைத்திருக்கிறார். 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமே. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். நான் முகவரியாக இந்த ஆரஞ்சை உங்களுக்கு கொண்டு வந்தேன். கடையில் சென்று என்னுடைய தாயார் இந்த ஆரஞ்சை 10 வாங்கும் பொழுது அது பார்ப்பதற்கு அது அழகாக இருந்தது. ஆனால் வீட்டில் வந்து தங்கள் பிள்ளைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கும் பொழுது அது 5 சரியில்லாத, அது புசிப்பதற்கு அதாவது பிரயோஜனம் அல்லாததாக இருந்ததை இந்த நாளில் நான் உங்களுக்கு முகவரியாக சொன்னேன். இங்கே வேதாகமம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் 10 கன்னிகைகளுக்கு, தீவட்டிகளை புறப்பட்ட கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கிறது என்று வேதத்திலே பார்த்தோம். ஆக இந்த 2ஆம் வசனத்துக்குள்ளே வரும் பொழுது பரிசுத்த வேதாகமம் நம்மை படிப்பிக்கிறது, புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் என்று 2ஆக வேறுபிரிக்கப்படுகிறது. பரலோக ராஜ்யத்திற்கு போகிற வழி என்கிறது அது குறுகினது என்று பார்க்கிறோம். அது நரகத்துக்கு போகிற வழி அது விசாலமானது என்று நாம் திருவசனத்திலே பார்க்கிறோம். ஆக இந்த இடத்துல புத்தி உள்ள 5 கன்னிகைகளை நாம் பார்க்கிறோம். அடுத்து புத்தி இல்லாதவர்களை நாம் பார்க்கிறோம். இந்த புத்தி உள்ளவர்கள் யார் என்றால், கர்த்தரை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மெய் தேவனாகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே தேவனுக்கு பிரியமானவர்களாக, தேவ சத்தத்தின்படி வேத வசனத்தின் வார்த்தையின் கீழ்ப்பட்டு தங்கள் பாவங்களை தேவ சமூகத்திலே அறிக்கை செய்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவர்களை தான் புத்தி உள்ள 5 கன்னிகைகள் என்று நாம் திருவசனத்திலே பார்க்கிறோம். இரண்டாவதாக புத்தி இல்லாத 5 கன்னிகைகளை சொல்லுகிறது. இங்கே புத்தி இல்லாதவர்கள் யார் என்றால், தெய்வத்தை அறியாதவர்கள், தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பரிசுத்தத்திற்கு எதிராக வாழ்கிறவர்கள், தங்கள் இஷ்டப்படி மன விருப்பத்தின்படி வாழ்கிறவர்களை தான் இங்கே புத்தி இல்லாத 5 கன்னிகைகளை நாம் திருவசனத்திலே கேட்கிறோம். இன்றைக்கு பகல் வேளையிலே தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை, என்னை பார்த்து இந்த கர்த்தர் கேட்கிறார், பரலோக ராஜ்யம் இந்த
10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கிறது என்று சொல்லி அதை இரண்டாக வேர்பிருத்தி இந்த பரிசுத்த மத்தேயுவிலே கர்த்தர் நம்மை படிப்பிக்கிறார். ஒன்று, புத்தி உள்ள 5 கன்னிகைகள், 2 புத்தி இல்லாத 5 கன்னிகைகள். இவர்கள் இருவரையும், இந்த 10 பேரையும் பார்க்கும் பொழுது ஒரு பதம், ஒரு வார்த்தை மிக உன்னிப்பாக சொல்லியிருக்கிறது, கன்னிகை. இந்த காலவேளையிலே சபைக்கு வருகிற எல்லாருக்கும் பொதுவாக விசுவாசிகள் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தரை தங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை, பாவங்களை தங்கள் ஆட்டுக்குட்டியாண்டி இரத்தத்தினால் கழுகப்பட்டவர்களை வேதம் சொல்லுகிறது இவர்கள் பரிசுத்த ஜாதி என்று. ஆனால் இன்றைக்கு காலையிலே கர்த்தர் நம்மில் கேட்கிறார், நாம் இந்த 10 கன்னிகைகளிலே பரிசுத்தமுள்ள, ரட்சிக்கப்பட்ட, மனம் திரும்பின, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்கிற, புத்தி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? வசனத்தை கேட்டும் வசனத்தை உட்கொள்ளாதபடிக்கு, அசை போடாதபடிக்கு, தேவனோடு கூட பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் பல நேரத்தில் முயற்சித்தும் சத்துருவாகிய சாத்தானுடைய அந்த அடிமைத்தனத்தில் கிடக்கிற இந்த புத்தி இல்லாத 5 கன்னிகைகளை போல இருக்கிறோமா என்று நாம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டு உலகத்தினுடைய ஆசா பாசங்களுக்கும் பாவங்களுக்கும் பாவமான பழக்க வழக்கங்களில் நாம் வாழ்கிறோமா என்று நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொண்டு, பரலோக ராஜ்யம் இந்த காலை வேளையிலே 10 கன்னிகைகள், அதாவது தங்கள் தீவட்டிகளுமாய் புறப்பட்ட கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று கர்த்தர் நம்மை பார்த்து படிப்பிக்கிறார். இன்றைக்கு ஒரு கேள்வி, கர்த்தாவே, நான் ஒரு புத்தி உள்ள இந்த 5 கன்னிகைகளை போல இருக்கிறேனா, அல்லது புத்தி இல்லாத 5 கன்னிகைகளை போல இருக்கிறேனா என்று என்னை சோதித்து அறிந்து நலமானதை பிடித்துக் கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை தாரும் என்று எத்தனை பேர் கர்த்தருடைய திருப்பாதத்துக்கு முன்னே வர முடியும் என்று பரிசுத்த ஆவியாய் இருக்கிற தேவன் இந்த காலையில் நம்மிடத்தில் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். வாசிக்கலாமே. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. எண்ணெயையோ அவர்கள் கூட கொண்டு போகவில்லை. இந்த காலை வேளையிலே பிரியமான தேவ ஜனமே, இவர்களுடைய வாழ்க்கையை, இவர்களுடைய வாழ்க்கைக்கு பின்னால் உள்ள ஒரு பதத்தை, வார்த்தையை நான் உங்களுக்கு சொன்னேன். புத்தி உள்ள, புத்தி இல்லாத. இங்கே புத்தி இல்லாத இந்த கன்னிகைகளை வேதாகமத்தில் சொல்லுகிறது, இந்த 10 பேருடைய கைகளிலும் 10 பேருடைய கரங்களிலும் தீவட்டி இருந்தது. வெளியிலே பார்ப்பதற்கு அது தீவட்டியாக ஜொலித்தது. ஆனால் இந்த 10 பேரில் புத்தி இல்லாத 5 பேருடைய தீவட்டியில் எண்ணெய் இல்லை. எண்ணெய் பரிசுத்தத்தை குறிக்கிறது. எண்ணெய் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. இந்த கால வேளையிலே உலகத்திலே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பினுடைய அனுபவம் வராது. அவரை ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை, ரோமர் 10:9 நாம் வாசிக்கலாமே. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்ப்போமே. ரோமர் 10:9 என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவோம். இந்த காலையிலே ஒரு பாரம்பரியம் சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய தாத்தாவுடைய தாத்தா காலத்திலே நாங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள், நாங்கள் எங்களுக்கு பாரம்பரியம் சொல்ல எங்களுக்கு தேவாலயங்கள் இருக்கிறது என்று நம்மை நாமே மெச்சிக் கொள்ளலாம். ஆனால் வேதாகமம்
ரோமர் 10:9 சொல்லுகிறது, என் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய அக்கிரமத்திற்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய அந்தகாரத்தினுடைய பாவங்களுக்காக எனக்காக மரித்தார் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்கிறவன் ரட்சிக்கப்படுவான். இன்றைக்கு காலையிலே உலகத்திலே நாம் விசுவாசிகள் என்று ஒருவேளை நம்மை மற்றவரிடத்திலே தங்களை உயர்த்தி காண்பித்துக் கொள்ளலாம். அதல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு புத்தி இல்லாத வாழ்க்கை என்கிறது வெளியில ஒரு வேஷம், அதாவது அந்தரங்க வாழ்க்கையில வேறொரு வேஷம். ஆண்டவர் அதை விரும்பவில்லை. இந்த கன்னிகைகள் இந்த விவாகத்திற்காக மணவாளனை எதிர்கொண்டு போனது உண்மை. ஆனால் புத்தி உள்ளவர்கள் 5 பேர், அது உண்மை. புத்தி இல்லாதவர்களோ மணவாளன் வந்த ஸ்தானத்திலே என்ன நடந்தது என்று 4ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்போமே. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த பொழுது அவர்கள் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். இன்றைக்கு காலை வேளையிலே புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்களும் புறப்பட்டு போனார்கள். ஆனால் புத்தி உள்ளவர்களுடைய கையில பாத்திரத்தில எண்ணெய் இருந்தது என்று பரிசுத்த வேதாகமம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. இன்றைக்கு காலை வேளையிலே இந்த 2020ஆம் ஆண்டு இந்த ஜூலை மாதத்துல கர்த்தர் கேட்கிறார், உன்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே, உன்னுடைய விசுவாச படகிலே இன்றைக்கு காலையில கர்த்தர் கேட்கிறார், தீவட்டியும் பாத்திரத்தில் எண்ணெய் இருக்கிறதா? ரட்சிப்பும் ஒரு பரிசுத்த வாழ்க்கை இருக்கிறதா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிக்க முடியாது என்று பரிசுத்த வேதாகமம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. ஆதலால் வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுடைய வலது பாரிசத்தில், பிதாவினுடைய வலது பாரிசத்தில் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய சமூகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இந்த புத்தி உள்ள 5 கன்னிகைகளை போல இன்றைக்கு காலை வேளையில கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், பரிசுத்தம் இல்லாத ஒருவன் தேவனோடு கூட தேவ பிள்ளையாக மாற முடியாது. எடுத்தவர்கள் வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் நமக்கு என்ன படிப்பிக்கிறது என்று நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இந்த காலையிலே இந்த புத்தி உள்ள கன்னிகைகளை போல கையிலே தீவட்டியும் பாத்திரத்தில் எண்ணெய் உள்ள ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறோமா? இந்த காலையிலே அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு நமக்கு இல்லை. நமக்கு ரட்சிப்பை தருவதற்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராதபடிக்கு என் தேவனாகிய கிறிஸ்துவை இந்த பூமியிலே நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அவரால் அல்லாமல் வேறொருவராலும் ரட்சிப்பில்லை என்று காண்பித்த கர்த்தருடைய பாதத்திலே இந்த காலையிலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த காலையிலே கர்த்தருடைய வசனம் இதை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறது. விசுவாச குடும்பமே, இன்னைக்கு காலை வேளையிலே கர்த்தருடைய வசனம் நம்மை படிப்பிக்கிறது. விசுவாசியே, நாம் இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல. நாம் புத்தி இல்லாத இந்த கன்னிகைகளை போல அல்ல. புத்தி உள்ள 5 கன்னிகைகளுடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையிலே தன் மணவாளனை எதிர்கொள்ள வேண்டும். தன் மணவாளனோடு விவாகத்திற்குள்ளே அந்த இடத்திலே பிரவேசிக்க வேண்டும். மணவாளனோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர்களுக்குள்ளே ஒரு ஆயத்தம் இருந்தது.
இந்த கால வேளையிலே 2 ராஜாக்களின் புத்தகம், அதாவது 20ஆம் அதிகாரம் 1-4 வரை வசனத்தை வாசிக்கும் பொழுது எப்படி ஒருவன் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமும் நம்மை படிப்பித்து தருகிறது. அதை வாசிக்கலாமே. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவரிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எசேக்கியா முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன், நினைத்தருளும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினார். எசேக்கியாவும் மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றம் போகும் முன்பதாக, அப்புறம் போவதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவ. போதும். இந்த காலையிலே பரிசுத்த வேதாகமம் மனுஷன் தேவனோடு ஆயத்தப்பட வேண்டும் என்று எசேக்கியாவை வைத்து கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலையில வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தா மரணம் என்று சொல்லி வாழ்கிற சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு காலையில கர்த்தர் இந்த எசேக்கியாவை வைத்து ஒரு காரியத்தை நமக்கு படிப்பிக்கிறார். அதாவது எசேக்கியா ஒரு உண்மையான ஒரு ராஜா, ஜனங்களுக்கு நீதியாய் நியாயம் செய்த ராஜா, ஜனங்களுடைய பாதுகாவலனாய் செயல்பட்டவர். ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயாவை கர்த்தர் அழைக்கிறார். ஏசாயாவே, நீ எசேக்கியாவினுடைய ராஜா வீட்டுக்கு சென்று அவரை தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக தன்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், தன்னுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்கள், தன்னுடைய காரியங்களை நீ ஒழுங்குபடுத்து, உன்னுடைய மரணம் உன்னை நெருங்கி வருகிறது என்று கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ஏசாயாவை சொல்லி எசேக்கியா வீட்டுக்கு அனுப்பினார். ஒன்றும் குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை தெளிவாக, திட்டமாக, மிக ஆழமாக, மிக தைரியமாக எசேக்கியா ராஜாவோடு சொன்னான். ராஜாவே, உன்னுடைய ராஜ்யபாரத்தையும் உன்னுடைய பிள்ளைகளுடைய காரியத்தை ஒழுங்குபடுத்து. இதை கேட்டு எசேக்கியா தன் மனைவியோடு, தன் பிள்ளைகளோடு, தன்னுடைய ராஜ்யத்தினுடைய மந்திரிகளோடு யாரும் சொல்லாதபடிக்கு அவன் செவிர்புறமாய் சாய்ந்தான். அவன் செவிர்புறமாய் சாய்ந்து கர்த்தரிடத்தில் சொன்னான், கர்த்தாவே, நான் ஒரு உண்மையுள்ள ராஜா, உமக்கு பயப்படுகிற ராஜா, உம்மோடு கூட உம்முடைய சத்தத்தை கேட்கிற ராஜா. கர்த்தாவே, என்னுடைய ஆயுசு நாட்களை ஆண்டவரே நீ கூட்டி தர வேண்டும் என்று தன்னை மறுபடி ஆண்டவர் சமூகத்தில் ஆயத்தப்படுத்துகிற ஒரு எசேக்கியாவை பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே புத்தியற்ற கன்னிகைகளைப் போல இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த எசேக்கியாவை போல திரும்பி வா, உன்னுடைய பாவத்தை விட்டு, பாவ சுபாவத்தை விட்டு, தேவனுக்கு பிரியமல்லாத சுபாவத்தை விட்டு, தேவன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கிற தேவ ஜனமே, இன்னைக்கு காலையில பரிசுத்த தேவன், பரிசுத்த ஆவியானவர் சபையோடு சொல்கிறார், எசேக்கியா தேவ சமூகத்தில் சுவர்புறமாய் கர்த்தருடைய பாதத்தில் தன் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக
தன்னை அர்ப்பணித்து தன்னை தேவ பாதத்தில் ஒப்பு கொடுத்த பொழுது எசேக்கியாவினுடைய தேவன், அந்த சராசரத்தின் தேவன், சித்தியின் மணிமகுடமாய் இருக்கிற தேவன் அவனுடைய ஜெபத்தை அந்த இடத்துல கேட்டார். கீழே வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்கிறது, ஏசாயா பாதி முற்றம் அந்த இடத்திற்கு நடந்து போகும் முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவுக்கு உண்டாயிற்று. ஏசாயா சொல்கிறான், கர்த்தரிடத்தில் சொல்கிறார், உன்னுடைய ஆயுசு நாட்களை ஸ்திரப்படுத்தி நீட்டி கொடுக்கிற ஒரு தேவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு காலையிலே இந்த கொரோனாவினுடைய தாக்கத்தினால் மரித்து விடுவேனோ, இந்த உலகத்தில் இந்த வியாதி எல்லாரையும் கொள்ளை நோய் தாக்கி மரித்து விடுவார்களோ, என்னுடைய உறவுகள் தாக்கி மரித்து விடுவார்களோ, என்னுடைய ராஜ்யத்தின் ராஜாக்கள் மரித்து விடுவார்களோ என்று கவலைப்படுகிற தேவ ஜனமே, இன்றைக்கு காலையிலே பரிசுத்த ஆவியானவர் சபையோடு சொல்கிறார், எசேக்கியாவை போல ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவன் இன்றைக்கு காலையில் இந்த ஒரு ஆயத்தப்படுகிற ஒரு விசுவாசியை கர்த்தர் சபையில் எதிர்பார்க்கிறார். காலையில திரும்பி வரலாமா? புத்தி உள்ள இந்த கன்னிகைகளை போல ஆயத்தப்பட்டு வரலாமா என்று கர்த்தர் இந்த காலையிலே நம்மை பார்த்து கேட்கிறார். மலையாளத்தில் ஒரு பாட்டு உண்டு, மலகள் கயறியால் கிட்டுவில்லா, கிரியைகள் நேடியால் கிரியைகள் நடத்தியால் நேடுகில்லா, நன்மைகள் நோம்புகள் நேர்ச்சைகள் காட்சிகள் இவையாலும் ரட்சா சாத்தியமல்ல. நீ நன்மை கொடுத்ததுனால கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று மூட நம்பிக்கையில் வாழ்கிற சகோதரனே, நன்மை செய்து பரலோகத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. விரதம் என்று உபவாசம் இருந்ததுனால தேவ சமூகத்துக்கு முன்பதாக நின்று சொல்லுகிறேன், தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. கிரியைகளினால தர்மங்களினால பரலோக ராஜ்யத்தை யாரும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆதலால் கிருபையினால் ஒன்று மாத்திரம்தான் ரட்சிப்பு நமக்கு உண்டு என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. கிருபையினால் அல்லவோ அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. ஆதலால் இன்னைக்கு காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கேட்கிறார், ஆயத்தமாய் தேவனுடைய சமூகத்தில் பரலோக ராஜ்யம் என்கிற அந்த ராஜ்யத்திற்கு போவதற்கு விசுவாசியே நானும் நீங்களும் ஆயத்தமாய் இருக்கிறோமா என்று நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். அந்த 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கூட வாசிக்கலாமே. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இந்த காலையிலே இந்த 10 கன்னிகைகளை நான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். இந்த 10 கன்னிகைகளில் புத்தி உள்ளவர்கள் 5 பேர், புத்தி இல்லாதவர்கள் 5 பேர். இவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்றால், மணவாளன் வந்த பொழுது இந்த 5 பேர் ஆயத்தமாய் இருந்தவர்கள் மணவாளனுடைய அந்த மணவறைக்குள் பிரவேசித்தார்கள். இங்கே புத்தி இல்லாதவர்களோ இந்த புத்தி உள்ளவர்களிடத்தில் போய் எண்ணெயை கடன் கேட்டார்கள். அவர்கள் கொடுக்கவில்லை. அவர்கள் அது எங்களுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது என்று தங்களுக்குள்ள அந்த பரிசுத்தத்தை, தங்களுடைய தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணித்ததினாலே இது இவர்களால் கொடுக்க இயலாமல் போய்விட்டது. மறுபடியும் இவர்கள் கடைக்கு சென்று இந்த எண்ணெயை இவர்கள் தீவட்டியோடு வரும் பொழுது கதவு அடைக்கப்பட்டது. கதவு அடைக்கப்பட்டது. இவர்கள் கதவை தட்டினார்கள். கதவு இவர்களுக்கு திறக்கப்படவில்லை. ஆதலால் பிரியமான தேவ ஜனமே, இந்த காலையிலே இந்த 13ஆம் வசனம் நம்மை படிப்பிக்கிற ஒரு பெரிய காரியம் இருக்கிறது. மனுஷகுமாரனுடைய வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆதலால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் அவருடைய வருகையினுடைய நோக்கம் என்ன என்று பரிசுத்த வேதாம் சொல்லுது. நீங்கள் விழித்திருக்க வேண்டும். இந்த காலையிலே நாம் விழித்திருக்க வேண்டும். வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம்.
மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அவர் தூதரோடு வருவார். அப்பொழுது அவன் தன் கிரியைக்கு தக்கதான அவனுக்கு பலன் அளிப்பார். கர்த்தருடைய வருகைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வருகையினுடைய ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம் என்றால், இந்த 10 கன்னிகைகளில் 5 பேர் ஆயத்தம் உள்ளவர்களாய் மணவாளனிடத்தில் சேர்த்துக் கொள்கிறது போல, இந்த உலகத்துல நாம் நம்முடைய தாயினுடைய வயிற்றில் பிறந்து வளர்ந்து நமக்கு புத்தி தெரிந்து இதுவரை நாம் செய்து போன பாவங்கள், அக்கிரமங்கள், தேவனுக்கு பிரியமல்லாத காரியங்கள் எதெல்லாம் செய்தோமோ அதெல்லாம் பரலோகத்தில் ஒரு கேமரா இருக்கிறது. பரலோகத்தில் ஒரு கேமரா, அது ஒவ்வொன்றையும் படம் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த கேமராவோடு, அந்த தேவனுடைய அந்த மகா மேன்மையோடு இந்த கர்த்தர் இந்த பூமியிலே வருவார். வரும் பொழுது மத்தேயு 16:27 சொல்கிறது, அவன் தன் கிரியைக்கு தக்கதான பலனை கர்த்தர் பரலோகத்திலிருந்து கொண்டு வருவார். இன்றைக்கு வெளியில ஒரு வேஷம் போட்டு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது ஒரு நல்ல மனிதனாக, ஆடையில ஒரு பரிசுத்தம், பேச்சில ஒரு பரிசுத்தம், நடக்கையில ஒரு பரிசுத்தம், பார்வையில ஒரு பரிசுத்தம் என்று சபையை ஏமாற்றிக் கொண்டு, ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ அந்தரங்கமாய் செய்த சில பாவங்கள் ஒரு நாளிலே பகிரங்கமாய் கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். இன்றைக்கு ஆலயங்கள் நடைபெற்று கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சத்ருவானவன் அடித்து வைத்திருக்கிற காலத்தில் சபையோடு சொல்கிறார், சபையே, நீ இந்த பூமியிலே மண்ணோடு மண்ணு மறைகிற மனிதன் அல்ல. நீ ஒரு ஆயத்தப்பட்டு என் மணவாளனாகிய கிறிஸ்து வரும் நாளிலே அவர் நம்முடைய கிரியைக்கு தக்கதாக அவர் பரலோகத்திலே நம்மை சேர்த்துக் கொள்கிற ஒரு காலம் வரப்போகிறது. நம்முடைய கிரியை எப்படியாயிருக்கிறது? நம்முடைய கிரியை ஒன்று தற்பரிசோதனை செய்ய வேண்டும். நம்முடைய கிரியைகளை ஒன்று நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து, ஆண்டவரே, எங்கெங்கெல்லாம் நான் தேவனுக்கு பிரியமல்லாத வேஷம் போட்டேனோ, இனி வேஷம் போட்டது போதும் ஆண்டவரே. ஒரே ஒரு வாழ்க்கை, அது என் மணவாளனாய் கிறிஸ்துவோடு ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஒரு விசுவாச வாழ்க்கை, தேவனோடு சேர்ந்து வாழ்க்கை என்று நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவதாக அதே மத்தேயு 25 31, 32 வசனங்களை வாசிக்கலாமே. அன்றியும் மனுஷகுமாரன் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதரோடு வரும்பொழுது நமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பதாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து போதும். இந்த காலை வேளையிலே நன்றாக ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, வெள்ளாடையும் செம்மறியாடையும் இரண்டாக என் கர்த்தருடைய நாளிலே இந்த 10 கன்னிகைகளிலே 5 பேர் புத்தி உள்ளவர்களாகவும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக இரண்டையும் வேறுபிரித்து காட்டின கர்த்தர் இந்த மத்தேயு 25 பரிசுத்தம் உள்ளவர்களை, பரிசுத்தம் இல்லாதவர்களை, செம்மறியாடையும் வெள்ளாடையும் தன் மேய்ப்பன் பிரிக்கிறது போல அவர் பிரிக்க போகிறார். அப்படி பிரிக்கிற இடத்துல நாம் யார் அவருடைய வலது பாரிசத்திலே, யார் இடது பாரிசத்திலே, நாம் ஒரு வெள்ளாடை போல செம்மறியாடை போல நாம் எந்த இடத்துல பிரிக்கப்படுவோம் என்று நம்மை நாமே சோதிக்க வேண்டும். கடைசி காலங்களில் கொள்ளை நோய்களும் யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளையும் அன்பு தணிந்து போகும் என்ற தேவ தீர்க்க தரிசன வார்த்தைகள் இக்காலத்தில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆதலால் உணர்வடைந்து விழித்து தேவ சமூகத்துக்கு முன்பதாக
செம்மறியாடையும் வெள்ளாடையும் வேர்பிரிக்கிற ஒரு மணவாளன் வான மண்டலத்தின் மேல் அவர் வானத்தை உண்டாக்கினவராய் அவர் மேகங்களின் மேலே அவர் வரப்போகிறார். ஆதலால் 2 வேர்பிரிக்க போகிறார். ஆதலால் நான் முகவரியாய் சொன்னேன், பரலோகத்திற்கு போகிற வழி அது நெருக்கமான இடுக்கமான வழி. அந்த வழியிலே எவனொருவன் பிரவேசிக்கிறானோ, எவனொருவன் கர்த்தரோடு நடக்கிறானோ, அவனை நித்திய பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவர் சேர்த்துக் கொள்ளுவார். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து உலகத்தினுடைய பாவத்திற்கு உலகத்தினுடைய அதிபதியாய் இருக்கிற சத்துருடைய கையிலே அகப்பட்டோம் என்றால் எரிகிற நரகத்துக்குள்ளே நாம் தள்ளப்படுவோம். ஆதலால் என் மணவாளனாகிய கர்த்தருடைய வருகை அதிசீக்கிரமாய் இருக்கிறது. ஆதலால் பரிசுத்த வேதாகமத்திலே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள் ஒன்று உண்டு என்று நான் முகவரியாக சொன்னேன். நான் விசுவாசிக்கிற, நான் நம்புகிற இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு திருமணத்தோடு தொடங்கி ஒரு திருமணத்தோடு முடிகிற ஒரு வேதாகமம் என்று சொன்னேன். முதல் திருமணம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நடந்ததென்றால் கடைசி திருமணம் யாருக்கு யாருக்கு நடக்க போகிறது என்றால் சபையாயிருக்கிற இந்த மணவாட்டியை மணவாளனாயிருக்கிற கிறிஸ்துவோடு கூட ஒரு விவாகம் நடக்க போகிறது. ஒரு விவாகத்திற்கு ஒரு பெண்ணையும் ஒரு மணவாட்டியையும் அந்த திருமணத்திற்கு இணைக்கப்படுவதற்கு சில தகுதிகளை சொல்லுவார்கள். அதாவது என் மணவாளனை காட்டில் 2-3 வயது பெண் குறைந்திருக்க வேண்டும். இப்படி 2வது சொல்லுவாங்க பியூட்டி. நான் விவாகம் செய்ய போகிற கணவன் மனைவி அவள் அழகுள்ளவளாக இருக்க வேண்டும். 3 சி கேரக்டர், அது நல்ல குணாதிசயம் உள்ள ஒரு கணவனாய் மனைவியாக. 4 நல்ல டௌரி கிடைக்கணும். இப்படி சொல்லி ஒரு பெரிய டிமாண்ட் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இணைக்கப்படுவதற்கு இந்த உலகத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் பார்ப்போம். ஆனால் நான் இன்றைக்கு காலையில் பிரசங்கிக்கிறேன், என் மணவாளனாய் இருக்கிற கிறிஸ்துவோடு சபை என்கிற மணவாட்டியோடு விவாகமாக வேண்டும் என்றால் ஒரே ஒரு தகுதி மட்டும்தான், அது பரிசுத்தம். இந்த காலையில கர்த்தர் சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆனபடியால் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இன்றைக்கு காலை வேளையிலே என் மணவாளனை சந்திப்பதற்கு சபையே இந்த வசனத்தை இந்தியாவிலும் உலக நாடுகளிலும் இந்த வார்த்தைகளை இந்த அருமையான யூடியூப் சேனல் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற என் கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு என் தேவன் வருவார் என்றால் என் தேவனை சந்திப்பதற்கு இந்த காலையிலே 2 ஆடுகளை ஆண்டவர் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் வேர்பிரிக்கும் பொழுது இன்றைக்கு காலையிலே வலது பக்கத்தில் நிற்கிற ஒரு கூட்டமாய் ஆடுகளை போல கர்த்தருக்கு உத்தமமாய் சாட்சியாய் வாழ இந்த காலையிலே நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் கர்த்தருடைய வருகை நாளிலே இந்த நித்திய பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த காலையில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆதலால் இன்றைக்கு காலை வேளையிலே நான் எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். பரலோகத்திற்கு என்றைக்கும் ஒரு வாகனம் போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஊர்ல திடீர்னு ஒரு பந்து, இந்த பந்து வர சொல்ல வாகனம் ஓடாது, கடைகள் ஒன்றும் செய்யாது. இன்னைக்கு காலை வேளையில நம்முடைய இருதயம் ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு சொன்னா நம்மள ஃப்ரீசர்ல வைக்கணும், நம்மள அடக்கம் பண்ணுவார்கள். ஆனால் கர்த்தர் நல்லவர். இதுவரையும் இந்த காட்டு தேவனாகி கர்த்தர் தந்து இதுவரையும் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாது இருக்கிறதுனால இன்னைக்கு ஜீவனோடு நானும் நீங்கள் இருக்கிறோம். இன்னைக்கு காலையில பரலோகத்திற்கு என்றைக்கு ஒரு வாகனம் போய் கொண்டிருக்கிறது. அந்த வாகனத்துக்கு 2 ஸ்டாப் தான். இன்னைக்கு நம்ம ஒரு டவுன் பஸ்ல ஏறணும்னா எத்தனையோ ஸ்டாப்புகள், அந்த பஸ் நம்ம போகிற இடத்துக்கு போவதற்கு போதும் என்று ஆகிவிடும். ஆனா பரலோகத்திற்கு போகக்கூடிய வண்டிக்கு 2 ஸ்டாப் தான். ஒன்னு நரகத்தில் நிற்கும், மற்றொன்று பரலோகத்தில் நிற்கும். இந்த வாகனத்துல இந்தியாவுடைய பிரதமர்களா இருந்ததான ஜவஹர்லால் நேரு ஐயா அவர் கனம் பெற்றவர்கள் போயிருக்கிறார்கள்.
இந்த காலை வேளையிலே இந்திரா காந்தி அம்மா அவர்கள் அந்த வாகனத்தில் போயிருக்கிறார்கள். கனத்திற்குரிய வாஜ்பாய் ஐயா அந்த வாகனத்தில் போயிருக்கிறாங்க. தமிழகத்தை ஆண்ட அருமையான கனத்திற்கு மதிப்பிற்குரிய எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர் போயிருக்காங்க. அருமையான கனத்திற்குரிய அருமையான கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் புறப்பட்டு போயிருக்கிறார்கள். அருமையான கனத்திற்குரிய அருமையான புரட்சி தலைவியான அம்மையார் அவர்கள் அந்த வாகனத்தில் போயிருக்கிறாங்க. என்னை பெற்று ஆளாக்கின என்னுடைய தாயும் தகப்பனும் என்னோடு கூட பிறந்த 9 சகோதரர்களில் மூத்த சகோதரனும் அந்த வாகனத்தில் போயிருக்கிறார். ஆனால் போனவங்களுக்கு மட்டும்தான் எந்த இடத்துல இறங்கினாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு காலையில் நான் சொல்லுகிறேன், இந்த காற்று ஒரு நாளில் அது ஸ்ட்ரைக் பண்ணிட்டு சொன்னா இன்னைக்கு காலையில நம்முடைய ஜீவன் இந்த உலகத்திலிருந்து மாற்றப்படும். நமக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது. அந்த ஆண்டவருடைய சமூகத்துல இந்த ஆத்மா கர்த்தரிடத்துல போகணும்னு சொன்னா ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். ஆதலால் இந்த புத்தி உள்ள 5 கன்னிகைகளை போல இந்த தீவட்டியும் எண்ணெயும் உள்ளவர்களாக, பரிசுத்தமும் ரட்சிப்பும் உள்ளவர்களாக, கர்த்தரை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக, கர்த்தருக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருப்போம் என்றால் அந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகளை போல மணவாளனோடு நாம் இணைக்கப்பட முடியும். இந்த காலையில ஆட்டுக்குட்டியானவர் ஒரு திருமண நாளுக்கு இந்த பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அவரோடு திருமணம் ஆவதற்கு ஒரே ஒரு தகுதி, அது பரிசுத்தம். அதான் கர்த்தர் சொன்னார், நான் பரிசுத்த ஆனபடியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இன்னைக்கு பரிசுத்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த உலகத்தை விட்டு ஒரு நித்திய ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்திற்கு போவதற்கு இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அவரை அண்டிக் கொண்டு அவருக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் உதவி செய்வார் என்று நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். அவனவனுடைய கிரியை தேவன் அவனவனோடு கூட கொண்டு வர சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையினால் ஆசீர்வதிப்பார். நாம் முழங்கால் படியிடுவோம், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, மனோகரமான இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. வார்த்தையின் அடிப்படையில் ஜனங்களை ஆசீர்வதியும். பரலோகத்துக்கு தங்களை ஆயத்தப்படுத்துகிற புத்தி உள்ள 5 கன்னிகைகளை போல வாழ கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவாகி தேவன், பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம் நாம் அனைவரோடும், கேட்ட தேவ வார்த்தையோடும் கடந்த முதல் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் கிருபை என்று நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். May God bless you. Amen.